கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை பகுதி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பகுதியை நீ ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பிரசன்னமானது இந்த இடத்திலே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். ஆராதனை முழுவதும் உடைய பலத்த கரை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்க அக்கினியான பிரசன்னம் சபையை மூடற்றோம். தேவனுடைய பலத்த கரை இறங்கற்றோம். அப்பா, அந்த ஆராதனை பகுதியிலே கர்த்தர் நாமம் மையப்படுவதாக, கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆமென். எல்லா பிள்ளைகளாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து உங்க நாமத்தை உயர்த்த ஆராதனையிலே ஸ்தோத்திரா. முழு சிந்தையை தாரு, முழு இருதயத்தை தாரோ. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கரை எங்க மேல இறங்கச்சோ. உங்க அன்பினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்க இயேசுப்பா. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழுவே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. மேலானது உன் பேரன்பு உயிரிலே மேலானது. எல்லாரும் பாடி ஆராதிப்போம். மேலானது உயிரின மேலானது. உதடுகள் துதிக்கட்டு உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும். அவே என் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகள். சந்தோஷமாக ஆண்டவர் ஆராதிப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி. தேவனே நீரில் தேவல் தேடுவேன் ஆர்வமுடன். சொல்லுவோமா? தேவனே நீரில் தேவல் மகிமை வாஞ்சிக்கிறே. வல்லமை காண்கிறே. மகிமை வாஞ்சிக்கிறே. வல்லமை காண்கிறே. வல்லமை ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி. ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி. நீர்தானே என் துணையானே கலிகூருவே. ஏசப்பா பார்த்து சொல்லுமா? நீர்தானே நிழலில் கலிகூருவே. உறுதி
மனிதே இடறி விழுந்தார்கள். நம்பு மனிதே இடறி. ஆமே, விசுவாசத்தோடு சொல்லுவோம். தேவனை நம்பும் நாம் நிமிர்ந்து விடுவோம். தேவனை நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். நிமிர்ந்து நின்றிடுவோம். நெருக்கடி வேளையில் பதிலளிப்பார். பாதுகாத்து
தேவா நீங்க தான் எங்க புகலிடம். ஆனவரே இடம் நீர்தானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தை உயர்த்துவோம். உம்மை போற்றுகிறோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதே. சொல்லுவோம். எழுந்தருளும் ஆமென். எதிரி கை ஓங்க விடாதே. எதிரியின் கை ஓங்க விடாதே. எதிரியின் கை ஓங்க விடாதே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே அதிசயமானவரே. எல்லாம் சொல்லுமா. அதிசயமானவரே அதிசயமானவரே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். எல்லாம் சொல்லுவோம். உயர்த்துகிறோம். என்னுடைய குடும்பத்தில் நீ அதிசயத்தை செய்ய போறீங்கப்பா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹalleluya. இன்றைக்கு ஆராதனையிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவராலே கூடாதது எதுவுமே கிடையாது. ஹalleluya. ஓ ஹalleluya. நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசு என்ற நாமத்தினாலே உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். ரபலவா ஷகதுரபலவா உரபலவா ரிபபபபலரா. ஆமென் ஹalleluya ஹalleluya. நீ ஒருவேளை நினைக்கலாம், ஆமென், தேவன் இதுக்கு மேல கிரியை செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே இனி இதுக்கு மேல ஆண்டவர் ஒன்று செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஹalleluya. நம்முடைய தேவன் எண்ணிக்கைக்கு அடங்காத அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்வார். ஓ ராபாலா சந்தோரா பாபாலா. ஓ ஹalleluya. ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பலமாய் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சபை முழுவதும் இறங்கட்டும். ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். அவருடைய வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். அவருடைய வார்த்தை வரட்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோட ஆவியானவரே இறங்கி சபையை நிரப்புங்க. ஹalleluya. வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர். ஹalleluya. வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர். ஹalleluya. இயேசு என்ற நாமத்தினாலே வனாந்தரம் எல்லாம் வயல்வெளியாய் மாறும்.
ஹalleluya. ஓ தேவன் பெரியவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். உன்னாந்தர மாதிரி இருக்கிறதா? கர்த்தர் உன்னை வயல்வெளியாய் மாற்றுவா. கர்த்தர் உன்னை வயல்வெளியாய் மாற்றுவா. ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய் மாற்றுவா. ஹalleluya. ஓ நன்றி அப்பா, நன்றி. ஆமென். ஹalleluya. ஓ நம்முடைய தேவன் பெரியவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் ஆசீர்வாதமான பாதையை மாற்றுவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் பெரிய பர்வதமே எம்மாத்திரே, செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய எம்மாத்திரே, செருபாபேல் முன்னே சமமாகுவாய்.
பாடுறீங்க? ஹல்லேலூயா. உம்மன் இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஆராதிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தோடு இந்த பாட்டை படிச்சு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை கதவெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்வார்? உடைப்பார். ஹல்லேலூயா. இந்த கட்டை திரும்ப பிடிப்போமா? வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே. எல்லாம் திரும்ப சொல்லுங்க. வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெங்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பால முறித்திடுவாரே, பாலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், பாலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், ஓ ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், இன்றைக்கு எல்லா தடைகளை உடைப்பார், எல்லாம் செவ்வையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே. இல்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவோம், இல்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பார். ஓ, உனக்கு விரோதமாக அவரே ஆயுதங்கள் அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், ஓ, அற்புதம் செய்வார். அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஓ, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. முழங்கள் படியிடுமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை கத்தர் உடைத்து ஒரு ஆசீர்வாதமான வழியை நமக்கு திறப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே கத்தர் தடைகளை உடைத்து ஒரு ஆசீர்வாதமான வழியை கத்தர் திறப்பார். ஏனென்றால் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய எல்லா தடைகளை உடைக்கப்படும். ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சாத்தானுடைய எல்லா தடைகளை கத்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.
ஆண்டவரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை. எத்தனை பேர் அப்பாவும் முகத்தை பார்த்து சொல்லுவீங்க? நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் நடுராவிலும் தியானிக்கிறேன். நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன். ஆமென். நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசுவே. ஆமென். உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி. உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல அன்பாலே என் உள்ளம் கவர்ந்தீர், நான் அல்ல எல்லாம் நீரே. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஏசப்பா முகத்தை பார்த்து சொல்லுவோமா? நேசர் நீர்தானையா, ஆமென். நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில் துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லும். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இந்த உலகத்தில் எவ்வளோ ஆமென் அறிவாளிகள் இருந்தாலும், பணக்காரர்கள் இருந்தாலும், வசதி படைத்தவர்கள் இருந்தாலும், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய அன்பினால் விலைக்கு வாங்கப்பட்ட உனக்கு ஈடாக, உனக்கு ஒப்பாக யார் இருக்கா என்று ஆமென் உபாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஓ, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்துக்கு விலைக்கு வாங்கப்பட்ட நீ, அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்ட நீ, உனக்கு ஈடாக ஒரு விலையுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. உயிருள்ளவரை
ஏசப்பாவை பார்த்து சொல்லுமா, உயிருள்ளவர் உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் படரே. உயிருள்ளவரை வேறெதற்கும் நான் அடிமைப்படே. பரலோக பிதாவே, உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை மட்டும் கூட இருந்து நடத்துகிற உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க ஆமே கிருபையுள்ள கரம் தாங்கி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க கிருபைகளை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்தும் இயேசு நாமத்திலே ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. நாம் இன்றைக்கு வேத தியானத்துக்காக லூக்கா 18ஆம் அதிகாரம் அதில் 1 ஸ்தோத்திரம் 8 வரை வேகமாக வாசிங்க. லூக்கா 18 1-8 வரை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வசனங்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் வானத்தை பூமி படைத்த தேவனுடைய வசனம். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும், எங்களுக்கு விலக்கி கற்றுத்தாரும். ஆமை வந்திருக்கிற பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியான ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். கர்த்தருக்கு எல்லாம் மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிளில், அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஸ்தோத்திரம். நம்ம வச்சிருக்கிற பைபிளில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிளில், அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனுடன் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு நாள் கடவுளுடைய சத்தத்தை கேட்டேன். என்னுடைய பைபிளில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அது அதிகாலையில் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் என்னை எழுப்புகிற ஒரு நேரம். அந்த சத்தத்தில், ஆண்டவருடைய சத்தத்தில் எப்படி கேட்டேன்னா, சோர்ந்து போகாமல் விட்டு விடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தத்தை கேட்டேன். இதே வசனம் தான். ஆனால் ஆண்டவர் எப்படி பேசுகிறாருன்னா, சோர்ந்து போகாமல் விட்டு விடாமல் ஸ்தோத்ரா ஆமென் தொடர்ந்து அப்படின்னு ஸ்தோத்ரா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் ஸ்தோத்ரா நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால், நாம் மனம் தளராமல் விட்டு விடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக நாம் தேடும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நாம் கொஞ்ச நாள் கேட்டுட்டு அப்புறம் சோர்ந்து போய் விட்டுட்டோம் என்றால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காமல் போயிடும். நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் நாம் தொடர்ந்து கேட்கிறவர்களாக, தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவரிடம் சலிப்பில்லாமல் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஸ்தோத்திரம். இந்த 5வது வசனத்தில் பாருங்க, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள்ல இவள் அடிக்கடி வந்து என் உயிரை வாங்காதபடிக்குன்னு எழுதியிருக்கு. இதுல வந்து அலட்டாதபடிக்குன்னு இருக்குல்ல 5வது வசனத்துல. இன்னொரு மொழிபெயர்ப்பு பையில இவள் அடிக்கடி வந்து என் உயிரை வாங்காதபடிக்கு. அப்போ கடவுள் என்பவர் ஸ்தோத்ரா இந்த உயிரை வாங்குறதுன்னு இருக்குல்ல, இது வந்து இதுவும் கரெக்டான மொழிபெயர்ப்பு தான். அடிக்கடி வந்து அலட்டாதபடின்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள்ல இவள் அடிக்கடி வந்து என் உயிரை வாங்குறாள். அப்போ கடவுள் என்பவர் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணினால் அதை பிடித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப கடவுள்கிட்ட நாம கேட்கும் பொழுது அவரை இப்ப பாருங்க, நம்ம ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்குது, ரொம்ப ஒரு 5 வயசுல ஒரு பிள்ளை வந்து சாக்லேட் கேட்குறான். ரொம்ப செல்லமா கரைச்ச பண்ணி கேட்குற ஒரு குணத்தில் இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன், நம்மளை உயிரை கண்டிப்பா வாங்காம விட மாட்டான். அவன் என்ன சொல்லுவோம், ஏண்டா உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி கடவுளிடத்துல நான் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நீங்கள் என்னை தொந்தரவு செய்யுங்கள் தான் கடவுளுடைய விருப்பம். அல்லேலூயா. அப்போ இந்த விதவையை குறித்து அங்கே பைபிள்ல சொல்லப்படும் போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிற பிள்ளைகள், ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள், கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாமல் மனம் தளராமல் இடையில விட்டுவிடாம ஒரே முழு மூச்சாக நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுதுதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்போ நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்குது. 7 தடவை விழுந்தவனே எழுந்திருத்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையோடு போவான் என்றால், 7 தடவை கேட்காமல் கடவுள் ஜெபத்தை கேட்காமல் இருந்தாலும் 8வது தடவையும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. இந்த மனுஷன் எவ்வளவோ ஹையா இருக்கிறான். இந்த மனுஷன் அந்த நாட்டிலே அந்த இடத்திலே ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறான், ஒரு நியாயாதிபதியா இருக்கிறான். ஆனா தேவனுக்கு பயப்படாதவனா இருக்கிறான். ஆனால் இந்த விதவையோ ஒரு தள்ளப்பட்டவளாய் ஸ்தோத்திரம் ஒரு அற்பமானவளாய் இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் ஹையா அவன் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறான். இந்த விதவையோ ஸ்தோத்திரம் தள்ளப்பட்டவளாய் புறக்கணிக்கப்பட்டவளாய் ஸ்தோத்திரம் மதிப்பு இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறார். இதை இப்படிதான் ஆண்டவர் ஒப்பிட்டு இந்த உவமையை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவள் போய் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நீர் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. கடவுள் உயர்ந்தவர் தான், நாம ரொம்ப தாழ்ந்தவர்கள் தான், நாம மண்ணான மனுஷர்கள் தான். அதனாலதான் நான் மண்ணா இருந்தாலும் நீர் என்னை நோக்கி பார்க்க நான் எம்மாத்திரம் என்று சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். அவருக்கு உண்டான கனம், அவருக்கு உண்டான மதிப்பு, அவருக்கு உண்டான எல்லாத்தையும் நாம செலுத்தணும். ஆனாலும் ஸ்தோத்திரா அவன் ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்து கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த விதவையா இருந்தாலும் தள்ளப்பட்டவளா இருந்தாலும் கடவுள் புறக்கணிப்பது இல்லை. அவளுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே, எதிராளி என்பது சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் என்பவன் நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுள் எப்படி கண்ணோக்கி பார்ப்பாரோ அதே மாதிரி சாத்தானும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கே வாழ்க்கையிலே அவன் வருவதற்கு ஒரு ஓட்டை இருக்கிறதோ அது வெளியே வருவான். அல்லேலூயா. ஆக எதிராளி என்பவன்
சாத்தானை குறிக்கிறது. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே இடையூறு செய்கிறான், நம் நல்ல இருக்கக்கூடாது என்று அவன் விரும்புகிறான். அதனாலே ஸ்தோத்திரம், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் போய் சொல்லிக் கொண்டே இருந்தாள், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால். அல்லேலூயா. பாருங்கள் ஸ்தோத்திரா, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த விதவை ஒரு ஏழ்மையான ஒரு விதவை. ஆனா அந்த விதவையினுடைய காரியத்திலே வெகு நாள் வரைக்கும் மனசு இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. கடவுள் சில நேரம் நமக்கு சில நேரம் அமைதியாகவே இருப்பார், அதுவும் நமக்கு நன்மைக்காகத்தான் நடக்கும். அல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் மனதில்லாது இருந்தது. அவன் பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினார். அப்ப ஆண்டவர் இந்த ஊமையிலே கடவுள் தன்னை என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்னை தொந்தரவு செய்யுங்கள். அல்லேலூயா. என்னிடத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? என்னை தொந்தரவு செய்கிறதாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆகவே அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள்ல அல்லும் பகலும் அப்படின்னு இருக்குது. இதுல இரவும் பகலும் இருக்கிறது, அதுல அல்லும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்றா, ஸ்தோத்திரம், நம்ம கொஞ்ச காலம் ஜெபம் பண்ணி விட்டு விடுகிறவர்களாக அல்ல, தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கது சோதரா, நான் ஒவ்வொரு நாளும் காலையில இந்த தீவில் இருக்கிற எல்லா விக்கிரக ஸ்தலங்களையும் கட்டி ஜெபம் பண்ணுவேன். அசுத்தாவிகள், ஆமென், எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் விக்கிரகங்களை சேவிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் அசுத்த ஆவிகளை வணங்குகிறாங்களோ, அதெல்லாம் கட்டுவேன். அதனால கடவுள் என்னைய டெய்லி என்னை வந்து எழுப்புவார். ஆமென். ஸ்தோத்ரா. என்னன்னா, நான் நிறைய பிசாசுகளை அதிகாலையில கட்டி ஜெபம் பண்ணுவேன். அந்த இடங்கள்லாம் இயேசு ரத்தத்தை தெளிச்சு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்ரா. ஆமென். இந்த அக்காமடத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த ஸ்தலத்தை கடவுள் ஒரு நாள் காமிச்சு, அது மேல ரெண்டு சிறுத்தை, எது மேல? அந்த ஸ்தலத்தின் மேல, அந்த காங்கிரீட் மேல ரெண்டு சிறுத்தை கிடக்குது. அல்லேலூயா. சிறுத்தை மாதிரி இருக்குது, மொட்டை தலையான மனுஷன் மாதிரி இருக்குது, எண்ணெய் தேய்ச்சி வலுவலுன்னு இருக்குது. ஆனா சிறுத்தை மாதிரி இருக்குது, மொட்டை தலை மனுஷன் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நான் ஒரு அருவாள் எடுத்து அந்த ஸ்தலத்து மேலேயே வெட்டுறேன் கனவுல, இயேசு நாமத்துல. அல்லேலூயா. அது எதுக்குன்னா, அதிகாலையில் எந்திரிச்சு அப்படி ஜெபம் பண்ணும்போது பிசாசுகளை நம்ம துரத்துகிறோம். அல்லேலூயா. சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்கிறோம். ஆமென். அதனால கடவுள் என்னை அதிகாலையில் எழுப்புவார். எந்த சூழ்நிலையிலும் என்னை தூக்க விட மாட்டார். அல்லேலூயா. அது சோத்ரா. அப்படி ஜெபிக்கிறதுனாலே சோத்ரா, சாத்தான் மேல நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றோம், ஒரு சாத்தானுடைய கிரியைகளை கட்டி ஜெபம் பண்றோம். சோர்ந்து போகாமல், விட்டு விடாமல், மனம் தளராமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரா, நாம சோர்ந்து போகாமல், மனம் தளராமல் தொடர்ந்து செபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், கடவுளுடைய வார்த்தை எப்படி வருகிறது? சீக்கிரத்திலே நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபம் ஆமென் கொஞ்ச காலம் பண்ணி கொஞ்ச காலம் விடுறதல்ல, மனம் தளராமல், விட்டு விடாமல் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்பவர் தொடர்ந்து நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 22 28 வரை வாசிப்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பாருங்க, இந்த கானானிய ஸ்திரீ ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். அல்லேலூயா. அந்த பகுதியிலே வாழ்கிற ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் ஒரு யூத பெண் அல்ல, அவள் ஒரு புறஜாதியான ஒரு பெண். அல்லேலூயா. ஒரு கானானிய ஸ்திரீ. ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரீ என்றால் ஆமென், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஸ்தோத்திரம் ஆமென், ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோவுக்கு ஆமென், ஏசா கானானிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணினா, ஆகவே நீ கானானிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணக்கூடாது, நீ போய் என்னுடைய ஆமென் வம்சத்தில் போய் ஆமென் நீ இப்போ ஒரு பெண்ணெடு சொல்லி அனுப்பி வைத்தார். ஆகவே கானானிய ஸ்திரீகள் தன்னுடைய தகப்பனுக்கு அருவருப்பானவர்கள் என்று ஏசா கண்டு இஸ்மவேலுடைய குமாரத்தி ஒரு பெண்ணை முடித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் வெறுத்த ஒரு ஜனம்தான் கானானிய பெண்கள், கானானிய ஜனங்கள். ஆகவே ஒரு கானானிய ஸ்திரீ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களிலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உடனே ஆண்டவர் நான் வந்து அவன் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். சில நேரம் சத்தம் காட்டாம போகிறார், சில நேரம் ஸ்தோத்திரா அவன் ஆண்டவர் சில வார்த்தைகள், ஒரு வார்த்தையிலேயே ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்கிறார். ஆனா இந்த கானானிய ஸ்திரீ, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை. இந்த கானானிய ஸ்திரீ கூப்பிடும் பொழுது, அவன் என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் பிசாசினால. அல்லேலூயா. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு வார்த்தையுமே அவர் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மௌனமா போகிறார். ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடுகிறார். இந்த கானானிய பெண்ணு ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறாள். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தன்னுடைய மகள் மரண படுக்கையிலே சாத்தானால் ஆமென் பல வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். கடவுளை அறியாத ஒரு பெண்ணு இயேசு ஆமென் பாதையில நடந்து போகும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள். ஆக ஸ்தோத்திரா, இந்த தாயி தன் மகளுக்காக உண்மையான தேவனிடத்திலே வந்திருக்கிறாள். தேவன் நடமாடுகிற ஒரு தெய்வம். அன்றைக்கு ஆமென் இயேசு அந்த உலகத்திலே நடமாடினார். ஆமென் ஸ்தோத்திரா. அவளுக்கு ஸ்தோத்திரா எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. என் மகளுக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். ஆனா ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுளை நாம் தேடும் பொழுது ஆமென் நமக்கு அவசர புத்தி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப பொறுமை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. உடனே என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே அப்படின்னு கடவுள் மேலே நம்ம கசந்து கொள்ளக்கூடாது. பரவாயில்லை, நிச்சயமா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தை நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஆமென். ஏன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன், ஆனா அவருக்கு காது கேட்காத மாதிரி இருக்காரு. அல்லேலூயா.
நம்மளோ பார்க்க முடியல, அவளோ கண்கூடா இயேசுவை பார்க்கிறா. ஆனா இயேசுவை நோக்கித்தான் கூப்பிடுறா. என்னுடைய சத்தம் அவர் காதுல தான் போய் விழுது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லையே என்று ஆண்டவரை பார்த்து அவள் விசனம் அடையல, வேகம் அடையல, எரிச்சல் அடையல. அதற்கு பதிலாக அவள் ஆமென் ஸ்தோத்திரம் அமைதி கொள்ளுகிறாள், பொறுமை கொள்ளுகிறாள். அதை விட்டு விடாமல் தொடர்ந்து ஆமென் கூப்பிடுவதற்கு தன்னை மாற்றிக் கொள்ளுகிறாள். அல்லேலூயா. தொடர்ந்து கூப்பிடுவதற்கு தன்னை உருவாக்கி கொள்ளுகிறாள். தனக்குள்ளே ஒரு தாழ்மையையும் ஆமென் ஸ்தோத்திரா ஆமென் அவள் எடுத்து கொள்ளுகிறாள். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் என்றால் ஆமென் நம்முடைய ஜெபங்களை கடவுள் ஒரு நேரம் கேட்காமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு விரோதமானவருடைய வாய் திறக்கப்படாதபடிக்கு நாம பொறுமையா இருக்கணும். ஒருவேளை ஆமென் ஆண்டவரை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரா ஆமென் விசனமா பேசிடுவாளோ என்று கடவுள் ஒரு வேளை சோதிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பெண்ணு நரகத்திலே ஆண்டவரை நோக்கி கதறினாளா, ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரா, பிதா உனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டார், அவன் உன்னைய நரகத்திலிருந்து என்னால தூக்கி விட முடியாது. உடனே ஏசப்பாவை கெட்ட வார்த்தையில கிழிச்சாளா, நரகத்துக்குள்ளே கிடந்து. அந்த மாதிரி மனிதர்கள் உலகத்திலேயும் சில பேர் இருப்பாங்க. அதனாலே ஆண்டவர் ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் ஆண்டவர் கடந்து போகிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த பெண்ணு கூப்பிடுகிறத பார்த்து பரிதாபப்படுகிறாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரா. ஒருவேளை நீங்க ஒரு மன்றாட்டு ஒரு விண்ணப்பத்துக்காக எத்தனையோ நேரம் நீங்க சபையில வந்து ஜெபம் பண்றத, எத்தனையோ நேரம் பார்த்து இவங்களுக்கு ஒரு அற்புதத்துக்காக இப்படி ஜெபிக்கிறாங்கன்னு உங்களை நினைச்சு பரிதாபம் கூட படலாம். அல்லேலூயா. எவ்வளவு காலமா ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஆமென். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மறு உத்தரவு வரல, விண்ணப்பம் கேட்கப்படல அப்படின்னு உங்களை பார்த்து சில பேர் பரிதாபப்பட்டாலும் அல்லேலூயா ஜெபத்தை விடுகிறது இல்லை. அல்லேலூயா மன்றாட்டை விடுகிறது இல்லை, கேட்கிறத நிறுத்துகிறது இல்லை, மனம் தளர்ந்து போறது கிடையாது. அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஏசப்பா ரொம்ப பரிதாபமா இருக்கு ஐயா, இந்த மகள் இப்படி கூப்பிடுகிறாள், ஆனா ஒரு வார்த்தையை நீர் பேச மாட்டேங்கிறீரே, உம்மன்மே வருகிறீரே, என்ன சங்கதி? அல்லேலூயா. அவங்க எல்லாம் வேதனைப்படுறாங்க சீசர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். பரிந்து பேசுகிறாங்க, இவளுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. சீசர்கள் சொல்றாங்க, ஆமென் சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. பாருங்க, பின்தொடர்ந்து சில கிலோமீட்டருக்கு கூட்டிக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே வர்றா. பின்தொடர்ந்து எத்தனையோ கிலோமீட்டர் கத்திக்கிட்டே வாரா, பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டே வாரா, என் மகளுக்கு இறங்கும் என்று அவள் கூப்பிட்டுக்கிட்டே வாரா. ஸ்தோத்திரா. ஆனாலும் இயேசு சத்தம் காட்டாம போகிறார். அல்லேலூயா. அது அவருடைய சித்தம். ஆமென். அவரை கேள்வி கேட்க நீ யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரா. ஒரு குயவனை பார்த்து அந்த மண்பானை, என்னடா இப்படி என்னைய வணைஞ்சு வச்சிருக்கன்னு பேசுமா? அல்லேலூயா. அது அவருடைய விருப்பம். யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன், எவனை கடினப்படுத்த விரும்புகிறானோ அவனை நான் கடினப்படுத்துவேன். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், மோசேக்கு இறங்குவேன், ஆரோனுக்கு இறங்குவேன். அல்லேலூயா. அதை கேள்வி கேட்க நீ யார்? அல்லேலூயா. சிருஷ்டிகரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? அவள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். அல்லேலூயா. உன்னுடைய வேலை எது? தொடர்ந்து கூப்பிடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தொடர்ந்து கூப்பிடுவது, மனம் தளராமல் கூப்பிடுவது, தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருவது, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவது. ஆமென். கேள்வி கேட்காமல் ஜெபம் பண்ணுவது. ஆமென். காமே ஸ்தோத்திரா. நில்லுங்க அப்படி நீ கேள்வி கேட்காம ஜெபம் பண்ணுவது. ஆமென் ஸ்தோத்திரா. என்னைய மதிக்கிறீரா? நான் எவ்வளவு காலமா நான் கூப்பிடுறேன். அப்படி நீ கேள்வி கேட்காம உன்னுடைய வேலை என்ன? தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருப்பது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு உயிருள்ள ஒரு தேவன். நம்ம கும்பிடுற தேவன் தான் ஜீவிக்கிற ஒரு தேவன். ஆனா உன்னிடத்திலே கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீ தொடர்ந்து கர்த்தரை கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு காரியம் நடக்கணும், அதனால கொஞ்ச காலம் கூப்பிடுவேன்.
இந்த மாதிரி யாருமே இருந்துடாதீங்க. இந்த மாதிரி சுபாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க ஏழையா போயிருவீங்க. உங்களுக்கு ஒரு தேவை, அப்போ ஜெபம் பண்றது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அவசரமான தேவை, அப்போ நீங்க ரொம்ப கர்த்தரை தேடுறது. ஆமென். இப்போ தேவையே கிடையாது, அதனால நான் ஆண்டவரை அதிகமா தேடுறது இல்லை. இந்த மாதிரி இருந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவற்றை கேளுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து கூப்பிடுங்க. சுயநலவாதியா தேவைக்காக மட்டும் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து கூப்பிடுங்கள். ஆமென். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாளே, கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவளை அனுப்பிவிடும். சீஷர்களுக்கு தெரியுது, இயேசு ஒரு வார்த்தை சொன்னா அவள் சுகமாகுவாள், அவள் மகள். அல்லேலூயா. ஆமென். சீஷர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதே மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், இவளை நீங்க அனுப்பிவிடும். ஆமென். அதற்கு அவர் 24 வாய் திறக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எந்த வருஷத்துல வாய் திறக்கணும்? 25. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 2025 கர்த்தர் உனக்காக வாயை திறப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க. 2025 இயேசப்பா எனக்காக வாயை திறந்து என்னோடு பேசுவார். அல்லேலூயா. 24 வசனத்துல வாய் திறக்கிறார். அதற்கு அவர், காணாமல் போனேன் ஆடிகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அல்லேலூயா. அது சோதரா. இப்ப ஆண்டவர் இதுல சொல்றது உண்மையா பொய்யா? உண்மை பேசுறாரா? இல்ல பொய் பேச மாட்டாரு, மேலோட்டமா பேசுறாரா? இந்த விதவைக்காக ஒரு வார்த்தையை சொல்றாரா? இல்ல இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் உலகத்துக்கு வந்தார்னு சொல்றாரா? மேலோட்டமா பொய் இல்லாம அவளுக்கு சப்பக்கட்டுக்காக ஒரு வார்த்தை சொல்றாரா? இல்ல உண்மையாகவே இஸ்ரவேல் யூதர்களை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துல வந்தாரா? அப்படின்னா நம்மளெல்லாம் ரட்சிச்சிருப்பாரா? அல்லேலூயா. இதே ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரா. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஆபிரகாம் ஈசாக்கோட பந்தியில் இருப்பார்கள் பரலோகத்துல. அப்போ இந்த வார்த்தை யாருக்காக சொல்றார் தெரியுமா? அவளுக்காகவே இந்த வார்த்தையை எடுத்து பேசுகிறார். அவள் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. அவள்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வெளிப்படுகிறது? ஹல்லேலூயா. உனக்காக நான் இந்த உலகத்துக்கு வரல, இந்த யூத மக்களுக்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு அவளை சோதிப்பதற்காக. அல்லேலூயா. அவளிடத்திலிருந்து என்ன வார்த்தை வெளியே வருது என்பதற்காகத்தான் கடவுள் அங்கே பேசுகிறார். அல்லேலூயா. யூதர்களுக்காக மட்டும் இயேசு இந்த உலகத்தில் வரல, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களும் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறது. எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள் அவரிடத்துக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகே கடவுள் அப்படி சொல்லும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அவனை பரிந்து கொண்டாள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் சோறு ஊக்கி வைக்கல. ஆமென். உனக்காக நான் அப்பத்தை சுட வைக்கல. ஆமென். என்னுடைய மக்கள் யூத மக்களுக்காகத்தான் நான் இந்த சோறு வாங்கி வச்சிருக்கிறேன். உனக்கு கிடையாது சோறு, உனக்கு அப்பம் கிடையாது. ஆமென். அப்படின்னு சொன்ன பின்னாடியும் அவள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தள்ளுகிறார். ஆமென். ஆண்டவர் தள்ளுகிறார். ஏன் தள்ளுகிறார்? ஒருவனையும் புறக்கணியாதவர், ஒருவனையும் தள்ளாதவர். ஆமென். அணைஞ்சு போகிற திரியையும் அணைக்காம திரும்ப எரிய விடுகிறவர். ஏன் அவளை தள்ளுகிறா? அவளுக்குள்ள இருந்து ஒண்ணு புறப்படணும். என்னது? விசுவாசம். விசுவாசம். விசுவாசம் என்கிற ஒரு பவர், ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஒளி புறப்படணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூப்பிடுறாளா, தொடர்ந்து என்னை தேடுகிறாளா, தொடர்ந்து என் பாதத்தை பணிந்து கொள்ளுகிறாளா என்கிற ஒரு நம்பிக்கை அவ இருதயத்துக்குள்ளிருந்து வருவரை ஆண்டவர் அவளை சோதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவள் திரும்ப அப்படியே பணிஞ்சு வாரா, நைசா வந்து அவர் பாதத்தை பிடிச்சு, அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த பெண்ணை போல எத்தனையோ பேர் அகங்காரம் பிடிச்சவங்க, எத்தனையோ பேர் எதிர்த்து பேசுகிறவங்க, மேட்டிமை உள்ளவர்கள் வந்து சுகத்துக்காக கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் இது மாதிரி சத்தம் காட்டாம இருந்திருப்பா சில எத்தனை பேருக்கு. ஆமே போடா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் போயிட்டு பிள்ளைய சாக கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பைபிள்ல எழுதப்படல. அப்படி எழுதினா உலகம் தாங்காதுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் எழுதுனா உலகமே தாங்காது. எத்தனையோ பேர் பிள்ளைக்கு இறங்கன்னு வந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். சத்தம் காட்டாம இருந்திருப்பார் ஏசப்பா. ஆமென். ஆண்டவருக்கு இறக்கம் கிடையாது, இவரெல்லாம் ஒரு கடவுளான்னு போயிருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் செத்து போயிருக்கும். அதெல்லாம் எழுதப்படல. ஆனா இந்த கானானிய ஸ்திரீயினுடைய சம்பவங்கள் எழுதப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம், கடவுள் தள்ள தள்ள தன்னை பணிந்து கொள்ளுகிறாள். அவன் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறாள். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறாள், தொடர்ந்து கூப்பிடுகிறவளா மாறுகிறாள், தொடர்ந்து தேவனை தொந்தரவு செய்கிறவளாய் மாறுகிறாள். அல்லேலூயா. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து 26 வசனத்துல நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அல்லேலூயா, ஆமென். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஏன் ஆண்டவர் அவளை நாய்க்குட்டின்னு சொல்றாரு? ஏன் ஒரு ஆடுன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு மாடுன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு குதிரைன்னு சொல்லியிருக்கலாம், அல்லேலூயா, ஒரு பன்றின்னு சொல்லியிருக்கலாம். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த நாய்க்குட்டி எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? நாய் பிடிக்காது, நாய்க்குட்டி இருக்கு பாருங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வளர்க்கிறவங்களுடைய மடிதான். அல்லேலூயா. நீ என்னதான் தள்ளி விட்டாலும் அது உன்னையத்தான் தேடியே வரும். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் பெருசாகிட்டு வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா உன்னைய தேடாது. அல்லேலூயா. நீ அந்த தாய் ஒரு 10 குட்டிகளை வச்சுக்கிட்டு பால் கொடுத்துட்டு கிடந்திருக்கும். அதுல இருந்து களவாடிட்டு குட்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வளர்ப்போம். ஆனா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் மடிதான். அல்லேலூயா. உனக்குள்ளேயே அது வந்துச்சே இருக்கும், கத்திட்டே இருக்கும். ஏன் குட்டின்னு சொல்றாரு? தள்ள தள்ள வரும். ஆமென். நாய்க்குட்டிய யாருக்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கிறது நாய்க்குட்டி தான். அல்லேலூயா. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு நாய்க்குட்டின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த நாய்க்குட்டி அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அது வளர்க்கிற மடிக்கு தான் தள்ள தள்ள வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஸ்தோத்திரா. ஆமென். நன்றி உள்ள பிராணிகள்ல ஒன்றுதான் நாய். நாய் நன்றி உள்ளது என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம், நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே. இப்படி யாரும் சொல்லுவாங்களா? தன்னை ஒரு நாய்க்குட்டின்னு சொன்ன பின்னாடி அது ஆமா உண்மைதான் சொல்றேன். அல்லேலூயா. இதுல இருந்து ஒன்று விளங்குது, கடவுள் என்ன தள்ளினாலும் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் ரைட் போட்டுறணும். அல்லேலூயா. ஆமா அது ரைட் தான். அல்லேலூயா. அது என்ன கடவுள் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் அது ரைட் தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை உயிரடையுமா? இவன் சொல்றான் அது எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும் சொல்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அப்போ அது சரியான வார்த்தைன்னு கர்த்தர் எடுத்துக்கொண்டு இப்போ நீ தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த எலும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து அது உயிரடைஞ்சு ஒரு பெரிய சேனையா நிற்கும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா கடவுள் என்ன பேசுகிறாரோ அதுக்கு பணிஞ்சு மெய்தான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆமென், எனக்கு தருகிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை நீங்க தள்ளினாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அல்லேலூயா, என்னை ஒதுக்கினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு தேவை என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அல்லேலூயா, எனக்கு தேவை என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை, என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு தாங்க, அல்லேலூயா. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார், அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் எதில் இருக்கிறது என்றால் தொடர்ந்து நீ கூப்பிடுகிறதுல இருக்கிறது, தொடர்ந்து தொந்தரவு செய்கிறது இருக்கிறது, தொடர்ந்து பலவந்தம் பண்ணுகிறதுல உன்னுடைய விடுதலை இருக்கிறது, அல்லேலூயா. கொஞ்ச காலம் ஆமென் தொந்தரவு செஞ்சுட்டு உர்றது கிடையாது, தொடர்ந்து தொந்தரவு செய்ய, தொடர்ந்து பயணம் செய்வே என் துணையாளர் முன் செல்கின்ற, அல்லேலூயா. தொடர்ந்து பயணம் செய்ய, தொடர்ந்து அப்பாட்ட கேளு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அந்த வசனத்தை ஆண்டவர் கேட்டுட்டு ஆமென் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. பாருங்க, தொடர்ந்து அவள் பேசும் பொழுது, தொடர்ந்து தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, அல்லேலூயா, உன்னுடைய நம்பிக்கை பெரியதா இருக்கிறது, ஆமென். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்த்தார், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரிடத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், மனமேட்டிமையா இருக்காதீங்க, அல்லேலூயா. கடவுள் ஒரு வேளை ஸ்தோத்ரா உன்னை ஒரு பாதையில நடத்தும் பொழுது ஆமென் ஸ்தோத்ரா ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க, அல்லேலூயா. ஆமென். நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு வசனம் எடுத்து வாசித்தோம் இல்லையா, உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனமா, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்கள், இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு, அல்லேலூயா. ஒரு கஷ்டமான பாதையில உன்னை நடத்துவது எதற்காக? தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, அல்லேலூயா, உன் இருதயத்தில் உள்ளதை நீயே அறியும்படிக்கு, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதை கடவுள் என்ன செய்வாரா, ஒரு சிறுமைப்படுத்தி ஆமென் அதிலிருந்து அதை வெளியே கொண்டு வர முயற்சி செய்வாரா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்களை பாருங்க, பாலைவனத்தில் ஆண்டவர் நடத்தி வருகிறார். கொஞ்சம் ஒரு 4-5 பேர் தான் மோசேக்கு உதவியா இருந்தாங்க. மற்ற எல்லாருமே மோசேக்கு விரோதமா எதிர்த்து பேசுகிறவர்களா, கடவுளுக்கு விரோதமா முறுமுறுக்கிறவர்களா இருந்தாங்க. அதனாலே எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா இஸ்ரவேலர்களும் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எதிர்த்து பேசினவங்க ஆண்டவரையும் ஊழியக்காரரையும். இருதயத்திலே உள்ளதை அறியும்படிக்கு உன்னை சிறுமைப்படுத்துகிறார். இப்ப இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் இருதயத்திலிருந்து என்ன வார்த்தை வருது, அல்லேலூயா, அகங்காரமான வார்த்தை வருதா, ஆண்டவரை நோக்கி தூஷண வார்த்தை வெளியே வருதா, ஆமென் என்று அதை அறியும்படிக்கு, ஸ்தோத்ரா, உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நீ நினைப்பாயாக, அல்லேலூயா. அந்த மாதிரி பாதையில தான் இந்த ஸ்திரீ ஆண்டவர் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்ரா. இப்போ இருதயத்திலிருந்து ஒன்று வருகிறது, அல்லேலூயா, தன்னை தாழ்த்துகிறாள். ஆண்டவர் பாதம்தான் தஞ்சம், அல்லேலூயா. உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே, என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு தஞ்சம் என்று ஆமென் அவள் திரும்ப திரும்ப இயேசப்பா பாதத்தையே ஆமென் தொடர்ந்து கூப்பிடுகிறாள், அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார், அல்லேலூயா. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டம் கானானிய ஸ்திரீக்கு, எவ்வளவு பெரிய சோதனை, அதையெல்லாம் அந்த கானானிய ஸ்திரீ செய்தாள்,
அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரிக்கு ஏன் அப்படி நடந்தது என்று அவள் இருதயத்தில் உள்ளதை தேவன் அறிந்ததினாலே அவளை அப்படி நடத்தினார். ஆனால் 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். இயேசுடைய பதில் என்ன? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஒரே வார்த்தை, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். அவனும் புறஜாதியான் தான், 100க்கு அதிபதி. அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ளே ஒன்று இருந்தது. என்னது? விசுவாசம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாகுவான். அல்லேலூயா. ஆமென். அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்ததை கடவுள் பார்த்தார். ஆமென். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் சுகமாகுவான் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏற்கனவே அவன் உள்ளத்தில் விசுவாசத்தை கடவுள் பார்த்ததினாலே நான் இப்பவே வர்றேன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்தா கடவுள் நமக்கு சொல்லுகிற பதில் என்ன? நான் இப்பவே வாரேன் உங்க வீட்டுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் இன்னொரு தடவை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். இப்பவே நான் வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதது என்ன காரணம்? அவிசுவாசம். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்காததுக்கு என்ன காரணம் என்றால், நம்ம இடத்துல அவிசுவாசம் காணப்படுது. அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதிக்குள்ளே விசுவாசத்தை கர்த்தர் கண்டு இப்பவே வாரன்னு சொல்றாரு. ஆனா இந்த கானானிய ஸ்திரிய ஆண்டவர் அப்படியே சோதனைக்குள்ளேயே நடத்துகிறார். ஆமென். அவளுக்குள்ளே விசுவாசம் வந்த பொழுது அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். தொடர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவன் இடையிலே விட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு பகுதியை நான் வாசித்து நான் முடிக்க போகிறோம். சோதர 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரை. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படி இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்து தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கிற வேத பகுதி, எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு எலிசா என்கிற ஒரு உடன் ஊழியக்காரன், அவன் ஸ்தோத்திரம் உதவி செய்கிறவனாக பல வருஷம் தொண்டு செய்தான்.
எலியா தீர்க்கதரிசிக்கு எலிசா ஒரு வேலைக்காரனாக இருந்தார். சோறு போட்டு கொடுக்கறது, பிளேட்டை கழுவுறது, சாப்பிட்ட உடனே தண்ணிக்கு கையை கழுவுறதுக்கு தண்ணி வாத்து கொடுக்கறது, இப்படி தொண்டு செய்கிறவனாக எலிசா இருந்தான். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றிலே அக்கினி ரதம் வானத்திலிருந்து இறங்கி வந்து, அக்கினி குதிரையும் இறங்கி வந்து அந்த ரதத்தில் போய் உட்கார்ந்து அவன் பரலோகத்துக்கு உயிரோட போனவர் தான் எலியா என்கிற அந்த தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது வசனத்திலே ஸ்தோத்திரம், அவன் எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார் ஆமென் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இவ்வளவு காலம் தொண்டு செய்தான் எலியாவுக்கு, சம்பளம் கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். கடவுளுக்காக இவ்வளவு காலம் எலியாவுக்கு வேலை செஞ்சுட்டே வந்தவன். ஆமென், ஸ்தோத்திரம். எலியா கேட்கிறான், நான் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், உனக்கு என்ன வேணும்? ஆமென். அவன் சொல்றான், எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அதாவது ரெட்டிப்பான கிருபை வரங்கள், அல்லேலூயா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான், கேட்கிறான். அப்ப எலியா சொல்றான், அதாவது பூமியில இருந்து கடவுள் என்னைய எடுக்கும் பொழுது என்னைய பார்த்தீன்னா கிடைக்கும், இல்லாவிட்டால் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. பாருங்க, எலியா எலிசாவை கை கொண்ட காலம் முதல் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனா எலிசா எலியாவுக்கு வேலை செய்கிறார். ஆனா ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்னா, பூமியில இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதை நீ பார்த்தீனா தான் கிடைக்கும். அது ஆண்டவருடைய ஒரு திட்டம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அப்படி இருந்தாலும் எலியா ஸ்தோத்திரம் அந்த 2வது வசனத்துல, என்னை கர்த்தர் பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார், நீ இங்கே இரு, நான் போய் வர்றேன்னு சொல்றான். ஆக கடைசி முடிவு பரியந்தவன் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது போல, அந்த முடிவனை பார்த்தாதான் அந்த ரெட்டிப்பான அபிஷேகம். ஆக தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழுகிறோம். அல்லேலூயா. ஒரு புயல்ல அழிஞ்சு போறவங்களா, ஒரு பிரச்சனைகளை அப்படியே சாஞ்சு போறவங்களா, ஒரு துன்பம் வரும்போது ஏசப்பாவை விட்டு விலகுற மாதிரி ஒரு குடும்பமா அப்படி இருந்தா ஒருபோதும் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த தீவுல பின்மாற்றக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்களிடத்துல போய் கேட்டு பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தது, அதோட ஆமென் ஸ்தோத்திரா நான் சபைக்கு போறதை விட்டுட்டேன். ஒரு சகோதரி ஆமென் இந்த மண்டப கேம்ப்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க. நானும் மனைவி ஒரு நாள் 2 வீலரில் போகும்போது அந்த சகோதரியை பார்த்தோம். அவங்க ஒரு காலத்தில் ஒரு சபையில் காத்துல கழுத்தில் கம்மல் போடாமல் அவன் ஊழியம் செய்து வந்த ஒரு சகோதரி. ஆனால் நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்க பூ வச்சு பொட்டு வச்சு கழுத்தில் காத்துல கம்பல்லாம் போட்டு நடந்து வந்தாங்க. ஸ்தோத்ரா. நாங்கள் கேட்டோம், நீங்கள் தானே அந்த ஆளுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, நான் தான் சொன்னேன். நீங்கள் நல்ல ஊழியம் செஞ்சீங்களா, இப்போ இப்படி போயிட்டீங்களே. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த ஊழியக்கார குடும்பம் எனக்கு செஞ்ச தீமையை நினைச்சு தான் நான் இப்படியே பின்மாடத்தில் போயிட்டேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஊழியக்கார குடும்பம் எனக்கு செஞ்ச தீமை, அதை நினைச்சு நான் இப்படியே போயிட்டேன், அவங்க சாட்சி வாழ்க்கையெல்லாம் பார்த்தே நான் பின்மாடத்தில் போயிட்டேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு வாலிப மகள், நல்ல அழகான ஒரு மகள், பெரிய ஆஸ்பத்திரியில் நர்ஸா வேலை செய்கிறா. அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு புயல் அடிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை விட்டே விலகி போகிறவர்களா இருந்தோம் என்றால் ஆமென், அது ஒரு 10 வருஷம் கழிச்சோ அல்லேலூயா ஸ்தோத்திரா ஒரு ஸ்திரமான ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக இருப்போம் என்றால் ஸ்தோத்திரா நமக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்காது. அதனாலதான் பாட்டு சொல்லுது, காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா கடவுளுடைய திட்டம் என்ன? அந்த அக்கினி குதிரை ரதத்துல எலியா போகும்போது எலிசா பார்த்தா அந்த ரெட்டிப்பான கிருபை வரங்கள். ஆனா எலியா சொல்லுகிறா, ஸ்தோத்திரா நீ இங்கே இருந்துக்க, நான் பெத்தேல் மட்டும் போயிட்டு வரேன். ஆண்டவருடைய திட்டம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கடைசிதான். ஆனா எலியா சொல்லுகிறான், நீ இங்கே இரு, நான் போறேன் அங்க.
அப்படின்னா உங்க ஆசீர்வாதத்தை யாரு கூட தடுக்க முடியும்? ஊழியக்காரங்கனாலையும் தடுக்க முடியும். ஆமென். ஒருவேளை எலிசாவை சோதிப்பதற்காகவே எலியா மூலமாக கடவுள் கானானிய ஸ்திரியை அவாய்ட் பண்ணது மாதிரி எலிசாவையும் கடவுள் எலியா மூலமாகவே அவாய்ட் பண்ணி, போடா நீ அங்க போ, நான் அங்க போறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, கடைசி வரை நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதுல நின்று பெற முடியாதபடி ஊழியக்காரங்க கூட ஆமென் நம்மளை பிரிக்க போவாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி. 2ஆம் வசனத்திலே அப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரா, எலியா சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலேயும் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எலிசாவுக்கும் தீர்க்க தரிசன ஆவி இருக்கிறது. ஏன்னா அவனும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாற போறான். அங்கே நிறைய ஒரு 50-100 தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க மேலேயும் தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்குது. எலிசா மேலேயும் தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்குது. அவங்களாம் வந்து கிண்டல் பண்றாங்க. டே, உனக்கு ஒன்று தெரியுமா, எலிசா வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமா இருப்பார். எலிசா பார்க்க கிண்டல் பண்ற மாதிரி இருப்பார். அதனாலதான் அவங்களாம் சொல்லுவாங்க, டே உனக்கு ஒன்று தெரியுமா, ஸ்தோத்ரா, உன்னோடு கூட இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை கடவுள் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறார். எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. அப்படி தீர்க்க தரிசன ஆவி எலிசாவுக்குள்ள இருந்ததுனால வருங்காலங்களை குறித்து அவனும் புரிந்து கொள்கிறான், இந்த மாதிரி நடக்க போகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே 4ஆம் வசனத்திலேயே எலியா சொல்லுகிறான், இங்கே இரு, நான் போறேன். இல்ல, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் 2 பேருமே எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசி புத்தர் எலிசாவிடத்தில் வந்து, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். பின்பு எலியா அவனை நோக்கி, ஸ்தோத்திர, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். அல்லேலூயா, ஏசப்பாவை ஆமென் கடைசி வரை விடுகிறதில்லை சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. எலிசா சொல்றான், எலியாவை உம்மை நான் சாகு வரை விடவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய உயிரையும் உங்க உயிரை மேல ஆணையிட்டு சொல்லுகிறேன், உங்களை நான் விடவே மாட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்பு எலியா அவனை நோக்கி, ஸ்தோத்திரம், 7ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஆமென், ஸ்தோத்திரம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்ட கிடையாது. இதுதான் கடவுளுடைய கடைசியான முடிவு. என்னை கண்டா உனக்கு கிடைக்கும், என்னை காணலைன்னா உனக்கு கிடைக்காது. அப்ப ஏன் நீ நம்ம என்ன கேட்டிருப்போம், அப்ப ஏன் என்னை அங்க போய் இங்க சொல்லி என்னைய வந்து விளக்குன அப்படின்னு கேட்டிருப்போம்ல. தீர்க்கதரிசிகள்கிட்ட இப்படி எதிர்த்து பேசினா நமக்கு என்ன கிடைக்காது, நமக்கு அந்த வரம் கிடைக்காம போயிடும். அதனால சத்தம் காட்டாம இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரை என்னைய நீ பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சொல்றீரு. அப்ப ஏன் 3 தடவை ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்திலையும் என்னை விட்டு போவோன்னு ஏன் சொன்னீரு அப்படின்னு கேட்டிருப்போம். அவன் சத்தமே காட்டல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்டால் கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் கடைசி வர. அதனாலதான் ஒரு பாட்டு சொல்லுது, என்ன பாட்டு, என் ஜீவன் பிரியும் வரை முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஆமென். நான் என்னுடைய ஒரு பைபிள், ஒரு சின்ன பைபிள், அல்லேலூயா, ஒரு சிறு பைபிள் அங்கெல்லாம் இருக்கும், இங்கே தான் இருக்கு. அதுதான் பைபிள். அதில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்ன எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? ஸ்தோத்ரா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், உயிர் போயிடணும் அப்படின்னு என் பைபிளில் நான் எழுதி வச்சிருக்கேன். அது தப்போ ரைட்டோ, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ என் உயிர் போயிடும். டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடையாது. டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உயிர் போச்சுன்னா எங்கே போவான்? ஒருவேளை ஆண்டவர் காரியத்தை பார்த்துக்கிட்டே இருந்து போனால் போய் கேட்போம். ஆனால் டிவி பார்த்துக்கிறப்போ போகக்கூடாது. எப்போ தான் போகணும்? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஆண்டவரை நோக்கி துதிச்சுட்டே இருக்கணும், ஆராதிச்சுட்டே இருக்கணும், அப்போ போயிடணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அங்கே ஒரு சின்ன பையன் அந்த நிற்கிறாங்க, ராஜா மகன். ஏய், எங்க ராஜா மனைவிய அந்த உடஞ்ச டைல்ஸ் வீலுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கான், பொழந்துரும் அப்படியே காலை. பாருங்க ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளே, நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு தீர்மானம் அப்படி கத்தட்ட அப்படி எழுதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உயிர் போக வர நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், ஒரு நம்பிக்கையா ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் எழுதி கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கேட்பாரு, கடைசி வரை நிப்பியா? ஆமா, என்ன பிரச்சனை வந்தாலும் உம்மை விட்டு பிரியவே மாட்டேன். இந்த வார்த்தையை எங்க யார்கிட்ட கேட்கலாம்? பைபிள்ல பேதுருட்ட. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா, பேதுருட்ட இந்த வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா, உமக்காக நான் உயிரையும் விடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்னொரு ஆள் இருக்கார் பழைய ஏற்பாட்டு காலத்துல, ஒரு பெரிய பரிசுத்தவான். சொல்லுங்க பாப்பா. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்ன வார்த்தை இல்ல, யோபு, நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மீது நான் நம்பிக்கை உள்ளவனாயிருப்பேன். அப்படிதானே வசனம்? நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை விட மாட்டேன், உன் மேல நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு தீர்மானம், கடைசி வரை நான் நிற்பேன் ஆண்டவர், மரணம் என்னை சந்திக்கு வர நான் உண்மை விட்டு விலகவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப எலியா சொல்லுகிறான், பரலோகத்துக்கு ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகும்போது நீ பார்த்தீனா உனக்கு இரட்டிப்பான வரங்க. ஆமென். இருவரும் அப்படி பேசிட்டே வர்றாங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நாசா விண்வெளி, ஆமே, விண்வெளி தயாரிச்ச வெண்கலத்தை விட, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்போ ஒருத்தன் என்ன வெண்கலம் தயாரிச்சானே, உலக பணக்காரன் யாரு? எலான் மஸ்க். ஹல்லேலூயா. எலான் மஸ்க் இப்போ ஒரு ராக்கெட்டை தயாரிச்சு யாரை காப்பாத்தினான் தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் எத்தனையோ மாசமா அங்க ஏதோ ஒரு கிரகத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த விண்வெளியில மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கொண்டு வருகிற அந்த செயற்கைக்கோள் வந்து கோளாறாயிருச்சு. நாசா கைவிட்டுருச்சு. உலகத்திலே அமெரிக்கா வச்சிருக்கிற நாசா விண்வெளி ஆராய்ச்சி, இதுதான் அந்த நிலவுல போய் மனுஷனை இறக்குறது, அங்குள்ள ஆராய்ச்சியெல்லாம் பண்றது. அவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க. யார? அந்த வில்லியம் சொல்ற அந்த பெண்ணையும் இன்னொரு வெள்ளைக்காரரையும். ஆமென். இந்த எலான் மஸ்க் ஒரு ராக்கெட்டை தயாரிச்சு அதிலிருந்து ஒரு 5 பேரை அனுப்பி 2 இருக்கைகள் எக்ஸ்ட்ரா, அந்த 2 பேர் இருக்காங்களா அவங்க உட்கார்றதுக்கு, அவங்களுக்கு 2 இறக்கைகள் வச்சு இங்கிருந்து அனுப்பி அந்த 2 பேரை காப்பாத்திட்டார் எலான் மஸ்க். ஹல்லேலூயா.
அந்த எலான் மஸ்க் எவ்வளோ பெரிய மூளை உள்ளவன்னு பாருங்க. ஸ்தோத்ரா. 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது முட்டா பயிலன்னு சொல்லி தான் கிளிப்பானுங்களாம். யார? எலான் மஸ்க. முகத்தை பாரு, அசிங்கமாக இருக்கு. அப்படிதான் இருக்கான். கொஞ்சம் வயசுல முகமே அசிங்கமாக இருக்கு. இப்போ பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு. அதனால மனுஷன் அப்படித்தான் சொல்லுவான். ஆனால் நம்ம ஓட்டத்தை நினைச்சிடக்கூடாது, ஸ்லோ பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விண்வெளிக்கே அனுப்பி அங்கிருந்து மனிதர்களை காப்பாத்துறா எலான் மஸ்க். ஆனா அந்த காலத்திலேயே ஏசப்பா பாமி நம்முடைய அப்பா ஒரு ராக்கெட்டை தயாரிச்சிருக்காரு. என்ன ராக்கெட்டு? அக்கினி குதிரையும் ரதமும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். அக்கினி குதிரை ரதத்துல அங்கிருந்து வந்தது. ரதமும் அக்கினி, குதிரையும் அக்கினி. ஹல்லேலூயா, கத்திரி ஸ்தோத்திரா. நம்ம பார்க்குற குதிரைக்கு முன்னாடி ஒரு பெட்டி இருக்குதே, அந்த மாதிரி பெட்டி அங்கே வச்சுன்னா என்ன நடக்கும்? தீ பிடிச்சி எரிஞ்சிடும். அதனாலதான் ரதமும் அக்கினி, குதிரையும் அக்கினி. ஹல்லேலூயா, கத்திரி ஸ்தோத்திரா. அந்த வில்லியம் சொல்ற அந்த பெண்ணு வந்த ராக்கெட்டு எதுல போய் விழுந்தது? கடல்ல. ஏன் தெரியுமா? சூரியனை விட பயங்கரமான கீட்டு அந்த அந்த விண்வெளி அதில் அந்த ராக்கெட்டில் இருக்குதான். அதனால தான் அதை கொண்டு போய் கடலுக்குள்ளே தாத்து, அது கடல்ல இருந்து திரும்ப மிதந்து அதிலிருந்து 2 பேரும் இறக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ பெரிய கீட்டு அந்த மிஷினில் இருக்குதான், வர்ற மிஷினில். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் எப்படி ஒரு ரதத்தை அனுப்புறாரு? அக்கினி குதிரை ரதம். அப்போ எல்லா ஆராய்ச்சியை விட நம்ம அப்பா தான் பெரிய ஆராய்ச்சியில சிறந்தவர். ஹல்லேலூயா, கத்திரி ஸ்தோத்திரா. 2 பேருக்கும் இடையில தொம்மன் உழுச்சு பாருங்க. எலிசா அப்படியே பயந்துட்டா. உடனே அதுல ஏறார் எலியா. ஆமென். எலியா ஏறும்போது உண்மையிலே கருகணும், ஆனா கருகல. ஹல்லேலூயா. அதுல ஏறி அவர் பாட்ட உட்கார்றாரு. உயிரோடு எலியா பரலோகத்துக்கு போறாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப எலிசா கதறுகிறா. ஆமே, தலைவனை ஆண்டவனை காணமே, ஸ்தோத்திரா, என்னுடைய ஊழியக்காரரை காணமேன்னு கிடந்து அழுகிறா. அழுதாலும் அவன் ஒரு ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம்? ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். ஆமென், அல்லேலூயா. இப்போ அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கடைசியில எலியா போகும் பொழுது பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி அந்த வரம் எல்லாம் எலிசா மேலே இறங்கி வந்தது. அவனுக்கு தேவை ரெட்டிப்பான ஆவியின் வரம். அது எப்போ கிடைக்கும் என்றால் அந்த கடைசியை நீ பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். கடைசி வரை நீ என்னோடு இருக்கணும். ஆமென். எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு நீ விலகக்கூடாது. உன்னைய நான் நாணல் மாதிரி பார்க்கக்கூடாது, பேதுரு மாதிரி ஒரு கற்பாறையா பார்க்கணும். அல்லேலூயா. அசையான உறுதியான ஒரு அஸ்திவாரம், ஒரு விசுவாசம். ஆமென். கடைசி வரை நான் ஏசப்பாவோடு இருப்பேன் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் வர ஆமென் அந்த ஆசீர்வாதங்கள் ஆமென் நிற்கும். நம்மளை கடவுள் நம்பிட்டா நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.